வியூவர்ஸ், நான் வந்து இப்போ இந்த சிம்னியை க்ளீன் பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், சிம்னி எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குது, உள்ளெல்லாம் அப்படி எண்ணெய் பிசுக்காக இருக்குது. அதனால் நான் அந்த சிம்னியை இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை இப்போ முதல்ல நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இது பாருங்கள், ஃபுல்லாக அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அப்படியே நம்ம சமையல் பண்ணும்போது அப்படியே சாப்பாட்டில் அப்படியே கொட்டுது பாருங்கள். எவ்வளோ எண்ணெய் பிசுக்கும். நம்ம சிம்பிளான மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து சிம்னியோட இந்த ட்ரேவை எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சிம்னிக்குள்ளே இருக்கிறத இது பாருங்கள், எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருக்குது. இதெல்லாம் இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். இந்த முதல்ல இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம நியூஸ் பேப்பர் தான் தேவை. இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து இதெல்லாம் தொடச்சி எடுத்துக்க போகிறேன். எவ்வளோ பாருங்கள் பிசுக்கு. இதை பாருங்கள், அந்த நியூஸ் பேப்பர் வச்சு நான் இதெல்லாம் தொடச்சி ஓரளவு நம்ம எடுத்துக்கிட்டுருவோம், க்ளீன் பண்ணிட்டுருவோம். ஏன்னா அந்த சிம்னி வந்து நம்ம சமையல் பண்ணும்போது புகை வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சிம்னி யூஸ் பண்ணுறது. அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அதை அப்படியே எடுத்துக்கும். அதனால தான் நம்ம சிம்னி யூஸ் பண்ணுறது. இப்போ அந்த சிம்னியில் வந்து இது வந்து மாதத்துக்கு ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா இதில் அப்படியே வேஸ்ட்டு. அந்த சாப்பாடு செய்யும்போதெல்லாம் இந்த எண்ணெய் பிசுக்கு அப்படியே ஒட்டிட்டு இதெல்லாம் அப்படியே லீக் ஆகுது. அதனால தான் இதை ஃபஸ்ட்டு நான் நியூஸ் பேப்பர் வச்சு ஓரளவு தொடச்சிக்கிறேன். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு ஸ்ப்ரே வாங்கி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இந்த ஸ்ப்ரே இது வந்து மீஷோவில் வாங்கினது தான். இந்த ஸ்ப்ரேவை நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். இதை பாருங்கள், இது வந்து அவ்வளோ க்ளீன் ஆகும். இந்த ஸ்ப்ரே பாட்டில் வாங்கினது அவ்வளோ க்ளீன் ஆகும். இதை ஃபுல்லாக நான் ஸ்ப்ரே பண்ணி ஃபஸ்ட்டு நான் இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரே க்ளீன் பண்ணுவோம், அடுத்ததுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்கிட்ட வந்து இந்த நார் வெண்ணி இந்த ப்ரஷ்ஷு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் தேய்க்க போகிறேன். இந்த இது போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஸ்ப்ரே, இதை வச்சு நல்லா இப்படி தேய்க்கும்போது இதை பாருங்கள், அது அப்படியே வந்துடுது பாருங்கள். அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வருது பார்த்தீங்களா. இதை பாருங்கள், நான் கிட்டேயே காட்டேன். அப்படியே நம்ம தனியாக கையில் நல்லா பிடிச்சி தேய்க்கும்போது பாருங்கள் எல்லாம் வந்துடுது பாருங்கள். இந்த ஸ்ப்ரே அவ்வளோ பவர். நீங்கள் கூட மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிடலாம். ரொம்ப சீப்பு, விலையும் 110 ரூபா தான். இது கொஞ்சம் நம்ம ஊற வைக்கணும். இப்போ இது ஓரளவு நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் விம்பாரும் இந்த இதுவும் ஸ்க்ரப்பரை வச்சு இதை ஃபுல்லாக இப்படி நான் தேய்ச்சிக்கிடுறேன். இதை பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு ஆகுது. இதை வச்சு நான் தேய்ச்சிட்டு இப்போ இந்த ஓட்ஸ்குள்ளெல்லாம் ஒரு கம்பி விட்டு இதை வந்து நல்லா தேய்க்கும்போது இது நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். இன்னும் பளிச்சுன்னு ஆகுது பாருங்கள். பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இதையும் நல்லா இந்த இது வச்சு தேய்க்கணும். இந்த ஸ்ப்ரே வச்சு இதெல்லாம் தேய்க்கணும். உள்ளெல்லாம் கூட தேய்க்கணும்.